நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா படுத்து தூக்கணும்னா தூக்கம் வரும் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றது தூங்குறது இதே வேலைதான். அப்புறம் என்ன, நல்லா சாப்பிட்டாச்சு, இப்ப போய் தூங்க வேண்டியதான். தூக்கமா வருது. வரலடி உனக்கு. உனக்கு எப்படி வராம இருக்கும்? ஏண்டி உங்களுக்குலாம் தூக்கம் வரலன்னா எனக்கு மாடி தூக்கம் வராது? ஆமாண்டி, எனக்கும் தாடி நல்லாவே தூக்கம் வருது. சரி வாடி, அவங்க வந்தா வராங்க, வராட்டி போறாங்க. சங்கீதாவுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தா அழகா வந்திருப்பாளடி. ஆமாடி, அவ மட்டும் தனியா படுத்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன பண்றது? காய்ச்சலுங்கும் போது தனியா தான் படுக்க வைக்க முடியும். அவ இருந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்பா. டேய் இதான்டா அவளோட வீடு. டேய் ஆமாடா, எங்க போனாலுங்கன்னு தெரியல, யாரையும் காணோம் பாரு. டேய் நல்லா யோசிச்சு சொல்லி தானே. டேய் இதுதான்டா. சரி வா, அங்கிட்ட எங்கேயாவது இருக்காளுங்களான்னு பாப்போம். என்ன தண்ணி தாக அடிக்குதுன்னு குடிக்க வந்தா எல்லாம் அங்கதானே இருக்காங்க. எல்லாம் இங்க வெளியில சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. இந்நேரத்துக்கு யார் வந்திருக்க போறா? வீட்டுல அம்மா அப்பா யாருமே இல்லை. யார் வந்திருக்க போறா இந்நேரத்துக்கு? யாராவது வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க. முன்னாடி யார் சவுண்ட் போட்டுட்டு இருக்கிறது? என்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஏஜ் டிஃப்ரெண்ட் தெரியுதே. இதோ பெரியவங்க பேசுற மாதிரி தானே இருக்கு. அவளை குத்தாம நான் போறது இல்லடா எங்கேயோ. என்ன யார பத்தி பேசுறாங்க குத்துற அப்படின்ட்டு? இது யாரா இருக்கும்? வாடா, பின்னாடிதான் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போவோம். என்ன ஏதோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க ஏதோன்னு கேக்குது. யார் இப்படி பேசிட்டு இருக்காது? அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல. டேய் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுடா, வாடா. யார் இவங்க? முதல்ல ஜன்னல் வழியா எட்டி பாப்போம். யார் இது? இவங்கள நம்ம பார்த்தது கூட இல்லையே. வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை வேற ஏதோ வீட்டுக்கு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களோ? வெளியில போய் கேட்போம். என் ஹோட்டலுக்கு வந்து என் ஹோட்டலையும் மூட வச்சாலுங்களா இருக்குடா. என்ன ஏதோ ஹோட்டல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. வெளியில இப்ப போவேனா? இவங்க பேசுறத பார்த்தா தப்பா தெரியுதே. இல்ல, இதுக்கு மேல நின்னுட்டு இருந்தா வேலைக்காக நம்ம வெளியிலேயே போய் விசாரிப்போம். அவளை ஒரு வழி பண்றேன்டா இன்னைக்கு. ஹலோ, நீங்க யாருங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? டேய் எதுவும் உளறிடாத. சரிடா சரிடா. இங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஓ இது உங்களோட வீடாமா? நாங்க மாத்தி வந்துட்டோம்னு நினைக்கிறேம்மா. யார தேடி வந்திருக்கீங்க? இல்லம்மா, பக்கத்துல தான் ஃபோன் அடிச்சு இப்பதான் சொன்னாங்க. ஓ அப்படியே அங்கிள். ஓகே அங்கிள். இல்ல நீங்க பேசிட்டு இருக்கிறது வேற மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி அங்கிள், நீங்க போங்க. இவங்க ஏதோ பயந்து பேசுற மாதிரி இருக்கே. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. எப்படியோ சமாளிச்சாச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தா கூட அவ்வளவுதான், வா போலாம். டேய் ஆமாம்மா வா. ஐயோ அங்கிள், கூப்பிடுறது கூட காதுல வாங்காம நம்ம தோட்டத்து சைடு போற மாதிரி இருக்கு. அங்கிள். டேய் வாடா போலாம். அங்கிள், இவங்க என்ன நம்ம தோட்டத்து சைடு போயிட்டு இருக்காங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கே. இத போய் டக்குன்னு சொல்லணும். இவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. டேய் அந்த கத்தியை குடுறா. டேய் இந்தடா கத்தி, பார்த்து பத்திரம். நான் பாத்துக்கிறேன்டா. நீ இங்கே ஏதோ குத்துன உடனே ஓடிடுறோம், சரியா? சரிடா. உங்க கையில என்னமோ இருக்கு. என்ன தூரத்துல இருந்து வர தெரிய மாட்டேங்குது. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? சம்மதம் இல்லாம எதுக்கு வந்திருக்காங்க இங்க? பார்த்து பத்திரமா போ, சரியா? யார்ட்டையும் மாத்திக்காத. குத்துன உடனே வந்துரு. சரிடா, நான் வந்துடுறேன். என்ன அவங்க தாரா பக்கம் போறாங்க? என்ன நடக்குது இங்க? தாரா இவ எதுக்கு அங்க இருந்து என் பேரை எழுதி விட்டுட்டு இருக்கா? இவ ரூம்ல தூங்கிட்டு தானே இருந்தா. தரல தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு எந்திரிச்சிட்டா போல. டேய் தாரா. ஆ தாரா, நீ குறுக்கால வண்டியா? யாரையோ ஒருத்தர் குத்திட்டேன். நான் கிளம்புறேன். டேய் யாரா நீ? டேய் நீ வந்துடுறா. சரிடா. டேய் யாரா நீ? அண்ணா அண்ணா சிவா, எல்லாம் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நான் குத்திட்டு ஓடி வந்துட்டேன். வேற என்ன குறுக்கால வந்துட்டா? வா நம்ம டக்குன்னு போவோம். ஆமாடா வாடா. எங்கடா போறீங்க? எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து குத்திட்டு போகிறதுக்கு உங்களை விட்டுருவோம் நினைச்சியா? டேய் இந்த சைடு போயிடலாம் வா. சரிடா. எங்க சார் தப்பிச்சு போக பாக்குறீங்க? அங்க இருக்கும் போதே உங்க கண்ணத்துல அரைஞ்சு கேட்டிருக்கணும். விட்டுட்டேன் சார். டேய் இங்கிட்ட ஒரு பொண்ணு நிக்குதுடா. பொண்ணு தானே, அடிச்சு போட்டு போடா. ஆமாண்டா, நீ அந்த பொண்ணை பாத்துக்கோ, நான் இந்த பொண்ணை பாத்துக்கிறேன். கைய வச்சிருவீங்களாடா? எம்மா வலிக்குதுமா, விட்டுருமா. இதுங்களா பொண்ணுங்களாடா, பிசாசுங்கடா. வாயை திறந்த வாயை உடைச்சிருவேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம்மா எங்களை விட்டுருங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்து வச்சு உன்னை அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. எம்மாம்மா விட்டுருமா. அவன் செஞ்சதுக்கு அவன்கிட்ட இது பண்ணுமா. நல்லா வேண்டிக்கோ, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏதாவது ஆச்சு நாங்களே உயிரோட வர மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோ. என்னடி மிரட்டுறீங்களா? அடிச்சவன் திருந்துறானா? நாலு போடவனே. கொலை முயற்சிக்கு 10 வருஷம் ஜெயில உட்காந்து நல்லா களி தண்ணிதுன்னா திருந்தாது. இதுங்க கிட்ட வந்து அடி வாங்கிட்டோமே. நாங்க தான் சொல்றோம்ல, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. நல்லா அவனை ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளேயே புகுந்து நீ குத்துவ? நான் அவனை குத்தவே வரல, அவன் தான் குறுக்கால வந்துட்டான். என்ன யாரடா குத்த வந்த? நீ யாரடா முதல்ல? இந்த தாராவை மட்டும் தான் நான் குத்த வந்தேன். அந்த தாராவையும் கௌசியும் நான் சும்மா விட மாட்டேன். டேய்
என்ன நினைச்சிட்டு இருக்கடா நீ? எங்க தாராவை குத்திட்டா மட்டும் நீ போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பாக்குறது அதான் கடைசின்னு வச்சுக்கோ. எங்களை பார்த்த உடனே நீ செத்து போயிருப்ப, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டே. ஏம்மா விட்டுருக்குமா, நான் தான் வேண்டான்னு இல்லை, ஏன்டா இப்படி பண்ற? இப்ப பாரு எவ்வளவு பெரிய ரிஸ்க்கு வந்துருச்சுன்னு. ஆனா விட்டு தரமாட்டேன், அவ்வளவு குத்தாம போக மாட்டேன். டேய், உயிரை விடுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அவனை எல்லாத்தினா கம்பி எண்ணிட்டு மீதி வாழ்க்கையை வாழப்பாரு. இல்லாட்டினா யாரையாவது குத்துறேன் கித்துறேன்னு ஏதாவது பண்ண, அவ்வளவுதான் நீ. அப்புறம் உயிர் உன்கிட்ட கிடையாது, என்கிட்ட தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. என்னடி பொம்பளைங்க என்கிட்ட மிரட்டிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் திருந்த மாட்டியா? பொண்ணை மதிக்காதவன் நீ. அன்னைக்கு பண்ணதுக்கே உன்னால அடிச்சிருக்கணும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடத்தி வச்சதுக்கே. நீ உன்னால விட்டோல எங்களை சொல்லணும்டா. இந்த மேரேஜ் எல்லாம் முடிவிட்டு அப்புறம் இருக்குன்னு நினைச்சோம், இப்ப பாத்துக்கிறேன்டா. இந்த கிரவுண்டை விட்டு எப்படி நீ போறன்னு நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு பேசுறல, முடிஞ்சா தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க கிட்ட வந்து சண்டை போட்டு போ. நாங்களும் தனியா தான் வருவோம், ஞாபகம் வச்சுக்கோ. வரியாடா? பசங்களாம் வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ? அவங்களுக்கு என்ன நல்லா ஜாலியா இருப்பாங்க, நம்ம எல்லாம் வெளியில வந்துட்டோம்ல. அதானே, பெரியவங்களன்னா என்னமா ஜாலியாக இருப்பாங்க அவங்க. ஆமாங்க, அதுவும் கரெக்டு தான். நம்ம எல்லாம் நொய் 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 நொய்ன்னு இருப்போமா, அதனால அவங்க ஜாலியா இருப்பாங்க. இப்போ இப்படி உட்கார்றதே எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமாண்ணா, இப்படி உட்கார்றதே ஒரே சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும். இப்பெல்லாம் யாருங்க குடும்பத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க? எல்லாம் தனித்தனியா போன் எடுத்து தான் நோண்டுறாங்க. அப்படி சொல்லுங்க, ஒரு பேசணும்னா கூட போன்ல தான் பேசுறாங்க, வெளியிலயே வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த காலத்து பசங்க அந்த காலத்துவங்களாம் இப்போல்லாம் ஃபோன் தான் நோண்டுறாங்க. அதான் பாருங்க, ஃபோன் கொண்டு வந்து எங்கே வரைக்கும் நிப்பாட்டிடுச்சு பாருங்க. ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரி இந்த காலத்துல எல்லாம் யாரும் ஒண்ணா உட்காந்து பேசுறா? நம்ம பசங்களே இப்பதான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, ரொம்ப பிரச்சனையாக போய் இப்போ தான் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க அவங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதில்ல. அப்படி சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் இப்போ விட்டு கொடுத்துக்கிறா? அண்ணனா அண்ணனை திட்டினா தங்கச்சி வரா, தங்கச்சி திட்டினா அண்ணன் வரா, ஃப்ரெண்டு திட்டினா ஃப்ரெண்டு வரா, இதே தான். அப்படி சொல்லுங்க, அப்படி இருக்கிறது தாங்க நல்லது. யாரும் விட்டு கொடுக்காம இருக்காங்கல்ல. பரவாயில்ல, நம்ம பசங்கள்லாம் ஒண்ணா உட்காந்து பேசினா நமக்கு சந்தோஷம் தானே. அப்படி சொல்லுங்கம்மா, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தால் ஒரு சந்தோஷம்தான். அட ஆமா போங்க, நம்மளெல்லாம் விட்டுட்டு அவங்க தனியா இருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்ல. இப்ப பாருங்க, நம்ம சமைச்சு கூட வைக்கல, அவங்களே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க நேரத்துக்கு. அதான் பாருங்க, இந்நேரம் அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. நம்மளே பாருங்க இப்படி ஒண்ணா உட்காந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ அப்படி சொல்லுங்க, இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அதான் பாருங்க, நம்ம பசங்க எப்படி இருந்தா நமக்கு ஒரு பரவாயில்ல தான்ப்பா. நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருந்துக்குவாங்க பாருங்க. ஆமாங்க. அப்புறம் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சது. ஆமாமா, சாப்பாடுலாம் நல்லா செஞ்சிருந்தாங்க. அதானே, நல்லா இருக்குன்னு வாய் திறந்துட மாட்டீங்களே. ஐயோ, இப்ப அதுதானடி சொன்னாங்க. ஆமாங்க, சாப்பாடு அவ்வளோ சூப்பர். இப்ப பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் என்ன நடந்தாலும் பசங்களை பிரிஞ்சு இருக்க முடியல என்னங்க? ஆமாமாங்க, நம்மள எங்க பசங்களை விட்டுட்டு அவங்க கூடயே இருந்துட்டு விட்டுட்டு இருக்க முடியுதா? இதானங்க அம்மா அப்பா பாசங்கிறது. அது என்னமோ உண்மைதாங்க. டெய்லியும் ஆதிரா திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அவ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆமாம்மா, நம்ம உரிமையில திட்டுறோம், திட்டினாலும் என்னதான் பிரிஞ்சு போனாலும் அது அந்த ஏக்கம் அப்படியே தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைமாவது இப்படி உட்காந்து பேசினாதான் நல்லா இருக்கும். ஆமா, வாரத்துல ஒரு நாள் நமக்கு இந்த வேலைன்னு சுத்திட்டு வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா அந்த மாதிரி பேசினா சூப்பரா இருக்குங்க. ஆமா விடுங்க, இனிமே பார்த்து பேசிடலாம். ஆமாம்மா, அதான் எல்லாரும் சொந்தக்காரங்க ஆயிட்டமே, அப்புறம் என்ன? ஆமா, உங்க சொந்தக்காரங்களா எங்க? என்கிட்ட சூர்யா ஒரு டைம் சொல்லியிருக்கா நீங்க லவ் மேரேஜ்னு. ஆமா, லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் 3-4 இயர்ஸா குழந்தை இல்ல. சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அவங்க கிட்ட கத்திட்டு தனியா வந்துட்டோம், அவ்வளவுதான். ஓஹோ, அப்படியா? காதல்னா ஏன் வெறுக்கிறான்னே தெரியல. சில அம்மா அப்பா புரிஞ்சுக்குவாங்க, சில அம்மா அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆமாம்மா, நம்மளா புரிஞ்சுக்குவோம், இதே போய் அடுத்தவங்க புரிஞ்சுக்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? அதெல்லாம் மாட்டாங்கங்க. என்னையே வச்சுக்கோங்க, உங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு எனக்கே என்ன தப்பா செஞ்சாங்க அப்படின்ட்டு. என்ன நம்ம பசங்க கிட்ட ஈகோ காட்டிட்டு என்ன இதுக்கு மேல என்ன வாழ்ந்துட போறோம்? அதான், இதுக்கு மேல நம்ம என்ன வாழ போறோம்? நம்ம பசங்க கிட்ட சண்டை போட்டு லவ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தேவையா? இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். அப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கிற காலம் வரைக்கும் பசங்களை பார்த்துக்கிட்டோமா, பசங்க கிட்ட பேசினோமா, நல்லா இருந்தோமான்னு போகணும். அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமாமா, பனி வேற கொட்டுது, வீட்டுக்கு தான் கிளம்பணும். பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு வேற தெரியல. நம்ம இல்லைன்னா அவங்க பணியில உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்திரிச்சு உள்ளார போக மாட்டாங்க. ஆமா, வாங்க நம்ம எல்லாம் போலாம். நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, போன் எல்லாம் உள்ளார தூக்கி வச்சிடறாங்க. இதுல சங்கீதாவுக்கு வேற காய்ச்சல் என்ன ஏதுன்னு பாக்கணும். ஆமாம்மா, வரும்போதே மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சுட்டு தான் வந்தா. அவ படுத்துட்டு தான் இருப்பா. ஒண்ணுக்கு 6 டாக்டர் இருக்காங்க, எங்க அவங்கள மாத்திரை கொடுக்குறாங்களா? ஃப்ரெண்டுன்னே அவங்களே பயந்துடுறாங்க, டாக்டர்ன்றதே மறந்துடுறாங்க. அப்படி சொல்லுங்க, ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா டாக்டர்ன்றதே மறந்துடுறாங்க.
ஆமாமா, இந்த வயசு பசங்களாம் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆச்சா சும்மாவா இருக்காங்க. அதான் பாருங்களேன். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், இல்லாட்டினா பனியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமா வாங்க போலாம். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும்